மலை இந்த அரபாவுடைய நோன்பு அரபாவுடைய தினத்தில் நோக்கிறதான் சிறந்தது. சிராக்களும் பிற 9 நோக்காக அதே டைமில் அங்கே பிற 10 இருக்குன்ற ஒரு ஸ்பீச் ஒன்று கேட்டேன். இதில் எது சரின்றதை கொஞ்சம் கிளியர் பண்ணலுமா சுருக்கமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரஃபா தினம் நோன்பு நோக்கிறதுன்றது தான் ஹதீஸ்ல வந்து யௌம் அரஃபா. எப்ப முஸ்லிம் உம்மத் அரஃபாத்திலே அவங்களோட அரஃபா தினமாக செயல்படுவாங்க, அந்த டேட் தான் நாங்களும் சம்பந்தமாகி பூமியில எந்த பகுதியில் இருந்தாலும் அரஃபாத்துடைய நோன்பு நோக்குறது அதுடைய நன்மை பாக்கியமாகும். தவிர ஏதோ திகதியோட அரஃபா தினத்துக்கும் ஈதுல் அத்ஹாக்கும் சம்பந்தமாக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதே மாதிரி அரஃபா தினத்துக்கு பின்னால் எப்ப முஸ்லிம் உம்மத் பேத்து ஹஜ்ஜில குர்பான்களை சம்பந்தமாகுமே அதே தினம் தான் நாங்களும் எங்களோட உதியாக்களை சம்பந்தமாக்க வேண்டும். அதாகின ரசூலுல்லாஹ் ஹதீஸின் ஆதாரம் திர்மிதியின் ரிவாயத், அல்-அத்ஹா யௌம துதஹூன், உதியா நீங்க கொடுப்பீங்க, அந்த உதியா கொடுக்க தினம் எப்ப ஹஜ்ஜில முஸ்லிம்கள் வந்து அரஃபாத்துக்கு போற மற்ற தினம் குர்பான் கொடுக்கிறதாகினது தான் அதுதான் அந்த தினம் தான் எங்களுக்கு உதியான தினமான யௌமுல் அத்ஹா ஆகும். தவிர இன்னும் இதோட இதுக்கு சம்பந்தம் இல்லை. வல்லாஹு அலம். திருமிதியில ஹதீஸ்ல தெளிவா ரசூலுல்லாஹ் எத்தி வச்சுட்டா, அஸ்ஸௌம யௌம தஸூமூன் வல் ஃபித்ர யௌம துஃப்திரூன் வல் அத்ஹா யௌம துதஹூன். நோன்பு நோக்குறது நீங்கள் எப்ப நோன்ப எடுக்கிறதோ அப்போதுதான் நோம்பாகும். அந்த ஃபித்ர்ன்றதை எப்ப நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்பதான் ஃபித்ர் ஆகும். அதே மாதிரி அத்ஹான் எப்ப நீங்கள் எடுக்கிறதோ அதுதான் அத்ஹாகும். நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு சட்டப்படி ரசூலுல்லாஹ் எடுத்து வைத்தார், லா தஸூமு ஹத்தா தரவுல் ஹிலால், நோன்பை நீங்கள் ஆரம்பிக்க வேணாம் பிறை காண வரை. அவ்வாறு ஃபித்ருக்கும் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றார், லா துஃப்திரு ஹத்தா தரவுல் ஹிலால், நீங்கள் ஒரு நாளும் ஃபித்ரை எடுக்க வேணாம் அண்டா அந்த யௌமுல் ரமதானை முடிச்சு ரமதான் இல்லாத காலமாக்க வேணாம், ஹத்தா தரவுல் ஹிலால் பிறை காண வரை. இப்ப பிறை கண்டு ஆகினதாக அன்றதுதான் முதல் ஷவ்வால் ஆகும். அப்ப அந்த ஈதுல் ஃபித்ருக்கு தான் ஈதுல் ஃபித்ர் என்ற பேரை வந்த அந்த பிறையோட சம்பந்தமானது. அதுக்கு அத்ஹாக்கு பிறையோட சம்பந்தம் இல்லை. உதுஹியா எப்ப செய்வோமே அந்த மக்கள் குர்பானுக்கு சம்பந்தமாக்க ஹாஜில் இருக்கவங்களுடைய குர்பான் பேர் ஹதி, அந்த குர்பான் செய்யும் தினம் தான் நாங்க உதுஹியா செய்யற தினமாகும். அந்தபடி இதுதான் முஸ்லிம் உம்மத்துக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா அமையும். அந்த அரஃபாத் தினம் 9ஆம் தேதியில தான் எடுக்க வேண்டும்ன்றதுக்கு எந்த ஹதீஸும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு யுத்தம் காரணமாகவோ என்ன சூழல் காரணமாகவோ அரஃபா தினத்துடைய திகதிய அந்த நாட்டின் அதிகாரிகளாக மாற்றமான ஒரு டேட்டுக்கு எடுத்தாலும் அதுல எந்த தவறும் கிடையாது. இதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா தெளிவாக, இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏனைய மக்கள் இதை பற்றி பேசுறாங்க. அரஃபா தினத்துல முஸ்லிம் உம்மத் எப்போ ஒற்றுமையாகும் அதுதான் அரஃபா தினம். அது 9ஆம் தேதி ஆகினா என்ன, இன்னொரு தேதி ஆகினா என்ன. அப்ப அது அந்த நாட்டுக்கு அந்த நிலை என்றால் ஏனைய நாட்டுகள்லையும் அவங்க சர்வதேச பிறகு சொல்லிக் கொண்டோ இல்ல நாட்டு பிறகு சொல்லிக் கொண்டோ முஸ்லிம் உம்மத் அரஃபா தினத்தில் இருக்கும் பொழுது அவங்களோட திகதி 9 ஆகினதோ இல்லையோ அரஃபாத்தின் தினம் முஸ்லிம் உம்மத் இருக்கும் பொழுதுதான் அவங்க நோன்பு நோக்குறது கடமையாகும். அதே மாதிரி அரஃபாத்துக்கு பின்னால் எந்த திகதியில முஸ்லிம் உம்மத் ஹஜ்ஜுடைய குர்பான சம்பந்தமாக்கும் அந்த நேரம் தான் யௌமுல் அத்ஹா கடமையாகும். தவிர இதோ பிறையோ அது 9ஓ 10ஓ சம்பந்தமாக எந்த ஆதாரம் கிடையாது. வல்லாஹு அலம்.